ஃப்ளோவாக பேசிக்கிட்டு கீழே பையன் கீழே இறங்கி வந்துட்டார், டிஸ்டர்ப் பண்ணிட்டாப்புல. இது ஆட்டு சிறுகுடல், அதாவது போட்டி குடல்னு சொல்லிட்டு நம்ம கடையில் நிறைய வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரு ஆர்டர் அப்படியே போனோம். அதாவது பாதி ரேட்டு கொடுப்பாப்புல நம்ம தெரிஞ்ச நண்பர். நார்மலாக 700 இன்றைக்கி நமக்கு 350 ரூபா தான் போட்டிருக்காரு. நம்ம உடல் புண், வயிற்று புண், இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை இந்த சிறுகுடல் அப்புறம் பெருகுடல் இந்த ரெண்டுமே சரி பண்ணும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் சிறுகுடல் எடுத்துட்டோம். இதை சுத்தம் பண்ணுவதை அடுத்து எப்படி சுத்தம் பண்ணணும்னு காட்டுறேன். இது கிராமத்தில் அப்படியே இதை லைட்டாக சூடு பண்ணும்போது இது எல்லாமே அப்படியே ஊதிரும். இப்போ ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது நம்ம வெறும் இந்த பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணிட்டோம். நம்ம அப்பளை பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு, அப்புறம் நம்ம ஆட்டுச்சாணம், ஒரு சில முடி, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே தனியாக வந்துடும். இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஆயிரும். இதில் உள்ள கெட்டது எல்லாம் வெளியே போயிடும். இனிமே நம்ம வாஷ் பண்ணிட்டு சமையல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா பையன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதாரு, வீடியோ எடுக்க விட மாட்டேங்காரு. அப்புறம் சாப்பிடையில் காட்டுதும். இதே மாதிரி சுத்தம் பண்ணுங்கள், பார்க்கலாம், கிளியர் ஆகிடும். அப்போல கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நம்ம பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் தெரியும். ரொம்ப ஓரளவு, அதாவது 99%, ஒரு பாயிண்ட் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். கிளியர் பண்ணிட்டோம். ஒரு 5 வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. நமக்கு பிடிச்சதை நம்மளே செஞ்சு சாப்பிட்ற வேண்டிதான். ஏன்னா யாரையும் குறை சொல்லக்கூடாது, நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் முன்னால் சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே வேப்பலை கசப்பு, ரொம்ப கசப்பாக இருக்கும். இப்போல்லாம் ஃபுல்லாகவே நம்ம தீவனம் தயார் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அந்த கசப்புத்தன்மை குறைஞ்சிட்டு கொழுப்புத்தன்மை அதிகமாயிட்டு, அதனால் நம்ம கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதான் கொழுப்பை குறைக்க. வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போது எல்லாமே பணம் தான், பிஸ்னஸ் ஆகிட்டு. அப்போது ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்டோம், வளர்த்ததும் நம்ம கிராமத்துலேயே கொழுப்பு வைக்கணும்னா ஒரு செடி வகைகளை கொடுப்போம் ஆடுகளுக்கு. கொழுப்பு வைக்கணும்னாலும் ஒரு சில தாவரங்களை கொடுத்தோம்னா கொழுப்பு வைக்கும். இப்போது கொழுப்பு மாத்திரம்தான் கொடுத்து ஆட்டோட எடை அதிகரிக்கும். சத்தான எதுவுமே கொடுக்க. குடல் குழம்பு தயார்.